சிங்கள ஊடகம் ஒன்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் ஒரு கேள்வியை வினவி இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக அதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர், முக்கியமாக இந்த போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான செயற்பாடுகளுக்கு அரசு முன்னின்று செயற்பட்டு வருகிறது. ஆனாலும் இந்த விடயம் தொடர்பாக தனக்கு தெரியாது என்கிற ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இருந்தாலும் இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகள் நாட்டிற்குள்ளே ஒளிர்க்கப்படுகிற போது இந்த விடயம் தொடர்பாக அரசு முழுமையான கவனத்தினை குவிக்கும் என்கிற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முழு நாடும் ஒன்றாக என்கிற இந்த போதைப் பொருளுக்கு எதிரான செயற்பாடுகளின் போது இவ்வாறான ஒரு செயற்பாடு கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்று வருகிறது. அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றிய போதுதான் அதன் பிற்பாடு ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கிற போது இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே இயங்கி வருகின்ற, அதாவது தலைமறைவாக இருக்கின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களிலே ஈடுபடுகின்ற இந்த போதைப் பொருள் வியாபாரிகளில் அல்லது போதைப் பொருள் தலைவர்களில் 7 பேர் அரசிடம் சரணடைவதற்கு விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்களாம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இந்த விடயங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறதாம். ஆகவே அவர்கள் சரணடைகிற போது அவர்களை மறுவாழ்விற்குட்படுத்துவதற்கும் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி நாட்டினுடைய பிரஜைகளாக ஏற்றுக்கொள்வதற்கும் அரசு தயாராக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி கவனத்தினை குவித்திருக்கிறார் என்று சொல்லியும் பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டி இருக்கிறார்.